ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸு நம்ம எப்படி ஸ்பீடாக தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சரியாக கட் பண்ணினது 12:20க்கு இந்த ப்ளவுஸை எடுத்தேன். இதை முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 12:45க்கு நான் முடித்தேன். இந்த ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு 25 நிமிஷம் தான் ஆச்சு. 25 நிமிஷத்தில் நான் இந்த நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் இருந்தது. அந்த ப்ளவுஸஸ் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே மீதி இருக்கிற ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்து இருக்கிற இடத்த எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் அதுக்கு நேரம் கிடைக்கவே மாட்டேங்குது. யாராவது ஒருத்தவங்க டெய்லி ஏதாவது ஒரு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சரி, அந்த வேலையை பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னுமே டைம் தள்ளி போயிடுது. ஆனால் நீங்கள் இருக்கிறது எல்லாமே கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமே அதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிஷினை விட்டு இடையில எந்திரிக்கிற வேலையே இருக்காது. கட்டிங் போட்டு அதுக்கான நூலை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளார அந்த ப்ளவுஸை முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களால் 7-8 ப்ளவுஸ் தாராளமாக தைக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களோட இப்போ நீங்கள் எந்த ஸ்பீடில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பீடு எவ்வளோ நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது உங்களோட நேரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கே நீங்கள் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி எல்லாம் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த டைமிங்கை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிவிட்டு டைமிங் கம்மி பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரி ஒரு குறிக்கோள் இருந்தது அப்படின்னா அதை நோக்கி நம்ம போவோம். அந்த எதுவுமே குறிக்கோள் இல்லை அப்படின்னா நம்ம பாட்டுக்கு அதை அசால்ட்டாக தான் விட்டுருவோம். அதே தான் இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸை தைக்கணும் அப்படின்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளார அந்த ப்ளவுஸை முடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் முடியாத பிரச்சனை அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்காக முயற்சி எடுக்கிற இல்லைங்களா, அந்த டைமுக்குள்ளார அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம முயற்சி எடுக்கும்போது இப்போ 1 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே படிப்படியாக கம்மியாகும். அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அடுத்த தடவை 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம், 10 நிமிஷம், 3 நிமிஷம், 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லி படிப்படியாக அந்த நேரம் குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் போது நம்ம நினச்ச மாதிரி நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் 49 நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன். இதை நான் கட்டிங் போடும்போது 1:15க்கு 1 மணிக்கு இந்த ப்ளவுஸை எடுத்தேன். 16 நிமிஷம் ஆச்சு கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேல் நூலெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இடையில பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கரண்ட் வேறு போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது 1 மணிக்குள்ளார இதை முடிச்சிடணும். நான் ஒரு 45 நிமிஷம் கணக்கு வச்சு 1 மணிக்குள்ளார முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 1:58க்கு தான் நான் அந்த கை ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்தேன். இந்த ப்ளவுஸை முடிக்கும் போது எனக்கு 2:05 ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு 49 நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். லைனிங் ப்ளவுஸு ஒவ்வொரு ப்ளவுஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ப்ளவுஸோட சைஸை பொறுத்தும் அந்த மெட்டீரியலை பொறுத்தும் நமக்கு தைக்கிற நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஒரு நார்மல் ப்ளவுஸு, ஒரு காட்டன் ப்ளவுஸு, ஒரு லீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரமே போதும். அதுவே கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்காங்க, ஒரு 40 சைஸுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மெட்டீரியலும் ஒரு காட்டன் மெட்டீரியல் இல்லாமல் நமக்கு வழுக்கிற மாதிரி இந்த பூனம் சாரி அந்த மாதிரி இதெல்லாம் வருது அப்படின்னா அப்போ நம்ம லைனிங் மூட்டும் போதும் அதை பார்த்து தான் மூட்டணும். சரியாக எதுவுமே லைனிங் உட்காரல அப்படின்னா அதை பிரிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ அதுக்கான டைமிங்கும் நமக்கு அதிகமாகும். இப்போ அந்த மாதிரி தான் நான் அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 50 நிமிஷத்துக்குள்ளார எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன். எனக்கு எவ்வளோ தான் சலுப்பாக இருந்தாலும் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கை கால் வலி, தலை வலி, உடம்பு வலி, பேக் பெயின்
இருந்தாலுமே வந்து நான் என்னோட தொழிலில் வந்து அதை காட்டுறதில்லை. மிஷினில் ப்ளவுஸ் தைக்க உக்காந்துட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே இதை வந்து நான் வந்து சும்மா ஒரு நாள் 2 நாள் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ப்ளவுஸை எடுக்கும் போதும் இருக்கிற டைமும் அதை முடிக்கும் போது இருக்கிற டைமையும் நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நார்மல் ப்ளவுஸும் ஒரு 20 நிமிஷத்தில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸை அரை மணி நேரம் ஆச்சு, அதுக்கப்புறமேலு 27 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் 25 நிமிஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ 23 நிமிஷம், அப்புறம் 20 நிமிஷத்தில் நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ இதுக்கு எப்படி நம்ம வந்து அப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பழக்கம்தான். பழக்கம் நம்ம எப்படி பழக்கிறோமோ அப்படி தான் நமக்கு வந்து கைவாட்டமும் வரும். அதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதும் இப்போ ஒரு ஆர்டர் வைஸாக வந்து ஸ்டிச் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸை எடுத்தோடனே நான் மாற்றி தைக்காமல் எப்பயுமே ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸு, அதுக்கப்புறமே பட்டி, அதுக்கப்புறமேல கை, அதுக்கப்புறம் பேக் தட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் தட்டு, அப்புறம் ஃப்ரண்ட் தட்டில் வந்து நம்ம டாட்ஸ் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமேலு பட்டி ஜாயின் பண்ணணும். பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு கொக்கி பீஸும் வி பீஸும் வைப்பேன். அது ரெண்டும் வச்சதுக்கு அப்புறமே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமே கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவேன். கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்து தைச்சி முடிச்சதுக்கப்புறமேலு அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணுவேன். கை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன் கைக்கும் பட்டிக்கும். அதுக்கப்புறமே சைட் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் டாட் போட்டுவிட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா டாட்டையும் வந்து எக்ஸ்ட்ரா தையலையும் போட்டு விட்டுட்டு இப்படி தான் நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். எத்தனை தடவை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் சரி என்னோட மெத்தடு இது ஒன்று தான். இதில் வந்து நான் எதையுமே மாற்ற மாட்டேன். சப்போஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து ஒரு சிலரெல்லாம் அப்படியே லைனிங் ப்ளவுஸு அப்படியே மடிச்சு தைச்சி திருப்பி விட்டுறாங்க. அந்த மாதிரியும் தைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் அப்படி தைச்சா டைம் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம பீஸ் கொடுத்து தைக்கிறப்ப அந்த வர ஸ்டிஃப்னஸ்ஸு நம்ம மடித்து தைக்கும்போது வராது. நீங்கள் உள்ளார வந்து லைனிங் கொடுத்து அப்படியே தைச்சி திருப்பி விட்டாலுமே ஒரு லைன் பீஸ் கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா அது இன்னுமே ஸ்டிஃபாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும், கிளியாமல் இருக்கும். எனக்கு இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இதே மெத்தடை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இந்த மெத்தடை நான் வந்து மாற்றுறதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக என்னை அறியாமலே என் கை அடுத்தடுத்த வேலையை செய்யும். இப்போ கார்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு பீஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க வந்து அந்த பீஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதை தைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், டைம் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நாளாக ஆக வருஷம் ஆக அவங்க ஸ்டிச் பண்ண அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்ருன்னு அவங்க வந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ இப்போ அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்க்குறீங்க? நல்லா வந்து நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலையை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதுக்கு கொஞ்சமாவது பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த வேலையில் நம்ம இன்னுமே வந்து டெவலப் ஆக முடியும். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 4-5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான டைமிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கட்டிங்க்கு அப்படின்னு அதுக்கு தனியாக டைம் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ கட் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரது வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒட்டுக்காக கட் பண்ணிடுங்க. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 லைனிங் ப்ளவுஸ் 3 இருக்குது. அந்த லைனிங் 3ஐயும் நான் வந்து ஒட்டுக்காக தான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நார்மலாக 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா இப்போ 3ஐயும் கட் பண்ணி எடுக்கிறப்ப 30 நிமிஷம் ஆகும். இதுவே வந்து நம்ம ஒட்டுக்கா போடும்போது நமக்கு அந்த பிரிக்கிற டைமிங் மட்டும்தான். அப்போ வந்து அதில் ஒரு 15 நிமிஷம் வந்து நமக்கு எப்படியா இருந்தாலும் மீதி ஆகும். அதுக்கப்புறமே நம்ம ஒவ்வொரு இதாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். கையோட வந்து இந்த மாதிரி கட்டிங் ஒட்டுக்கா போட்டுட்டு அதுக்கான நூலை எடுக்கும்போதும் அந்த கட்டிங்லேயே நூல் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் அந்த நூல் தொலாவுறது வந்து அதுலேயும் வந்து நமக்கு நேரம் வந்து அதிகமாக செலவாகும். அப்போ ஒட்டுக்கா எடுக்கும்போது அந்த நேரமும் வந்து கம்மியாகும். அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணும்போதும் டைம் பார்த்துக்கோங்க. டைம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமேலே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த டைமுக்குள்ளார இந்த ப்ளவுஸை நம்ம முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ அந்த டைமுக்குள்ளார முடிக்கிறதுக்காக நம்ம வந்து பார்ப்போம். சப்போஸ் முடியல அப்படின்னாலும் அந்த டைம் மீறி நமக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து முன்ன பின்ன வரும். அதுவே வந்து நம்ம அந்த டைமே இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிக்க. நமக்கு அந்த டைமிங் வந்து இல்லாததால் அந்த ப்ளவுஸை நம்ம லேட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது.
இப்போ இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக ஒரு நாளைக்கு 4-5 ப்ளவுஸஸ்க்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணலாம். இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு ஒரு 100 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டாலும் நம்ம வந்து ஒரு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் ஒரு 500 ருபீஸ் வந்து நமக்கு ஒரு இன்கம் வந்து வரும். இன்றைக்கி வீட்டில் இருந்துகிட்டே வந்து நீங்கள் டைலரிங் வேலை வந்து செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாளைக்கு 500 ரூபா பக்கம் சம்பாதிக்க முடியும். இப்போ இது எல்லாமே வந்து கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி எடுத்துட்டு இதுக்கான நூலையும் வந்து கையோட நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டைம் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 மணி நேரம் ஒரு ப்ளவுஸ்க்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஒரு 20 நிமிஷத்தில் இல்லை 30 நிமிஷத்தில் தைக்கிறீங்க அப்படின்னா அது வரையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து டைம் வந்து ரொம்ப லேட் பண்ணுவோம். பழையபடி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் தான் ரீசன். நம்ம அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2-3 ப்ளவுஸ் இருக்கா, சரி நாளைக்கு ஒட்டுக்கா வந்து ஒரு 6 ப்ளவுஸஸ் ஒட்டுக்கா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம தள்ளி போட நமக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஆயிரும். திருப்பியும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 5-6 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.